ஹாய் ஆல், இந்த வீடியோவில் வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கட்டிங் எல்லாமே நீங்கள் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வித்தவுட் லைனிங் ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸ் வந்து எடுத்திருக்கோம். கீழே வேஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 1.25 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அங்கே ஒயிட் மார்க்கில் நீங்கள் மார்க்கரில் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ எவ்வளோ தூரம் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போடணும். ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா அந்த தையல் மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்னரில் ஓரமாக ஒரு ஸ்டிச் வந்து போடணும். ஸோ ஒரு எண்டு ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடுங்க, எண்ட் பண்ணும்போதும் வந்து பேக் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி பேக் பீஸில் கீழே எம்லைன் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. அடித்ததுக்கப்புறமா பேக் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா டார்ட் வந்து பிடிக்கணும். ஸோ டார்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் மார்க் பண்ண இடத்துல டார்ட் வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு டார்ட் வந்து பிடிச்சிக்கிறேன். ஹாஃப் இன்ச் வித்துக்கு. ஸோ அங்கே என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு க்ராஸாக வந்து டார்ட் வந்து அடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடுங்க, எண்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடுங்க. ஸோ 2 ஷோல்டருக்கு மிட் பாயிண்டில் டார்ட் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஸோ பேக் பீஸில் இவ்வளோ தான் இதோட ஒர்க்கு. டார்ட் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கிளாஸில் நீங்கள் எப்படி டார்ட்டோட ஹைட் அண்ட் வித் எவ்வளோ மார்க் பண்ணீங்களோ அதை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ பேக் பீஸோட ஒர்க் வந்து ஓவர். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் பீஸில் வந்து 3 டார்ட் இருக்குது. ஸோ கப் ஷேப் வந்து பிடிக்கணும். ஒரு பீஸில் வந்து நீங்கள் டார்ட் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் வந்து டார்ட் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. டார்ட்டோட ஹைட்டு, டார்ட்டோட வித்து, சென்ட்ரல் டார்ட்டு, ஹூக் பட்டிக்கிட்ட இருக்க டார்ட்டு அண்ட் ஆமோல் டார்ட் 3மே வந்து நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாட் நம்பர் 1 வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ டாட் நம்பர் 1ஓட மிட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. ஸோ 2 அந்த மிட் பாயிண்ட்டுக்கு நம்ம சைடில் 2 பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அங்கேருந்து அந்த டாட்டோட ஹைட் வரைக்கும் டயக்னலாக வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், பேக் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு டாட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி ஐப்பட்டி இருக்கிற டாட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டாட்டோட வித் வந்து 0.75 கொடுத்துருப்பீங்க. அண்ட் ஹைட் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஹைட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் வந்து க்ராஸாக ஸ்டிச் பண்ணணும். எப்போவுமே எங்கே நீங்கள் ஸ்டிச் போட்டாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடுங்க, எண்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் வந்து போட்டு எண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா ஆமோலோட டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஆமோல் டாட்டு ஆமோல் கரெக்டாக
டர்ன் ஆகிற இடத்துல ஆமோலோட டாட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் அதோட ஆமோல் ஹைட்டு டாட்டோட ஹைட்டை மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த பாயிண்டில் கொண்டு வந்து எண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து டாட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஒரு சைடு ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து டாட்டோட ஹைட் வித் மெயின்டைன் பண்ணி 3 டாட்டும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். 3 டாட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 சைடும் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ரைட் சைடு ராங் சைடு. ஸோ ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோங்க. ராங் சைடு உள்ளே மடித்து அடிக்கணும். ஸோ பேக் பீஸ்லேயும் அப்படி தான். ரைட் சைடு ராங் சைடுன்னு 2 பக்கம் இருக்கும் இல்லையா, எப்போவுமே தையல் போடுறது எல்லாமே வந்து ராங் சைடுக்குள்ளே நீங்கள் ஸ்டிச் போடணும். வெளியில் பார்க்குறதுக்கு அந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாம் வந்து வெளியில் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்லீவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு சீம் அலவன்சஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதை நம்ம ப்ளவுஸை மார்க் பண்ணும்போதே நாச்சஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஸ்லீவில் 2 எட்ஜும் நாச் போட்டிருக்கு எவ்வளோ சீம் அலவன்சஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரே ஒரு தையல் மட்டும் போடுங்க. அந்த மடிப்பு இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டால் போதும். 2 ஸ்டிச் 3 ஸ்டிச் போட்டிங்கன்னா வெளியில் விசிபிளாக வந்து இந்த தையல் வந்து வெளியில் தெரியும். அதனால் ஒரே ஒரு தையல் மட்டும் நீட்டாக போட்டுக்கோங்க. 2 ஸ்லீவ்லேயும் வந்து ஸ்லீவோட ரா எட்ஜஸை கன்சீல் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நம்ம டாட் பிடிச்சது வந்து ராங் சைடில் தான் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ராங் சைடில் டாட் இருக்கணும். பேக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா
ராங் சைடில் தான் ஸ்டிச்சஸ் எல்லாம் உள்ளே மடித்து அடிக்கணும். அதே மாதிரி தான் ஸ்லீவ்லேயும் ராங் சைடு ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் கன்சீல் பண்ணுற மாதிரி உள்ளே மடித்து அடிச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணும்போதே எல்லாம் நீட்டாக எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு மிஷினில் உட்காந்திங்கன்னா வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் தான் ஆகும். லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது ஒரு 1.25 மணி நேரம் டைம் ஆகும். ஸோ வித்தவுட் லைனிங் மேக்ஸிமம் 45 மினிட்ஸில் தைச்சி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு பேக் பீஸோட ரைட் சைட் வந்து மேலே இருக்கணும். ரைட் சைட் மேலே வச்சுருக்கேன். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பீஸ் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது ராங் சைடு வந்து மேலே இருக்கணும். அதாவது ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் குட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸிங்கில் இருக்கணும். ஓகே, ஸோ நான் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்சஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஷோல்டருக்கு. ஸோ அந்த 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது ஒரு சைடு ஆஃப் த ஃப்ரண்ட் பீஸு, இன்னொரு சைடு ஆஃப் த ஃப்ரண்ட் பீஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் 2 சைடும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். ஸோ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு சீம் அலவன்சஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஷோல்டர்ஸில் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடணும், எண்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடணும். 2 ஸ்டிச் வந்து பண்ணியிருக்கணும். ஷோல்டர்ஸ் எல்லாமே வந்து 2 தையல் போட்டிருக்கணும். கண்டிப்பாக 2 ஸ்டிச் போட்டிருக்கணும். ஸோ 2 ஷோல்டர்ஸையும் வந்து அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ ஷோல்டர்ஸ் அடித்து எடுத்ததுக்கப்புறமா பட்டி வந்து மெஷர் பண்ணணும். ஸோ லைனிங் ப்ளவுஸில் நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க எப்படி வந்து பட்டி மெஷர் பண்ணுறது அப்படின்ட்டு. இதுலேயும் வந்து அதே சேம் மெத்தட் தான். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து நீட்டாக அலைன் பண்ணிவிட்டு 3 இடத்துல ஹைட் செக் பண்ணுவீங்க. அண்ட் வித் வந்து க்ராஸ் செக் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி க்ராஸ் செக் பண்ணி ஹைட்டு எவ்வளோ இருக்கோ வித் எவ்வளோ இருக்கோ மெஷர் பண்ணி நோட் பண்ணி எடுத்துகிட்டு பட்டி வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ பட்டி வந்து ஒரு சைடு 3 ஃபேப்ரிக் இருக்கணும், இன்னொரு சைடு 3 ஃபேப்ரிக் வந்து இருக்கணும் பட்டி மெஷர் பண்ணுறதுக்கு, பட்டி மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ நான் இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஹூப் பட்டி இருக்க சைடு வந்து ரெடி அளவு 3 இன்ச்சஸ் இருந்தது. அண்ட் ஹாஃப் தி அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸில் 2 இன்ச்சும் பாடி ஜாயின் பண்ணுற இடத்துல 2 இன்ச்சஸும் இருந்தது. அண்ட் வித் வந்து பார்த்திங்கன்னா 8.25 இன்ச் கிட்டே இருந்தது. ஸோ நான் ஹைட் அண்ட் வித்து மார்க் பண்ணி 6 பீசஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் ஒன் சைடு 3 பீசஸும் இன்னொரு சைடு வந்து 3 பீசஸும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன்.
ஒரு சைடுக்கு 3 பீஸ், இன்னொரு சைடுக்கு 3 பீஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 லேயர்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 லேயர்ஸில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸில் எப்படி நம்ம பட்டியை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி நெக் சைடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்கு சைடு எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வச்சுருக்க மாதிரி நெக் பக்கம் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 லேயர்ஸில் 2 லேயராகவும் 1 லேயராகவும் பிரிச்சுக்கோங்க. இப்படி தனித்தனியாக நான் பிரிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 2 லேயர் வந்து நான் தனியாக எடுத்துக்கிட்டேன் அண்ட் 1 லேயர் தனியாக எடுத்துட்டேன். ஸோ இது வந்து 2 லேயர்ஸ் இருக்குது இதில். ஓகே. ஸோ எடுத்துட்டு திருப்பி இந்த ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிப்பை இந்த 2 பீஸ் இருக்கிறத வந்து நான் இன்சைட் த ப்ளவுஸ்குள்ளே போகிற மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் மேலே ஒரே ஒரு பீஸ் ஆஃப் பட்டி மட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு தடவைக்கு 2-3 தடவை இந்த பாயிண்ட்டை வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து திருப்பி திருப்பி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஸோ அதாவது அந்த ப்ளவுஸ் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ்க்கு சென்டரில் பட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பீஸோட ஒரு சைடு 2 லேயரும் இன்னொரு சைடு சிங்கிள் லேயரும் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே அந்த கார்னர் டிப்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அண்ட் அந்த சென்டர் டாட் வர இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த டார்ட்டை வந்து உள்ளே மடித்து விட்டுருங்க, க்ராஸாக மடித்து விட்டுருங்க. ஸோ தட் நீங்கள் இந்த ப்ளவுஸை பேஸாக வச்சு நீங்கள் அடுத்த ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டார்ட்டோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ க்ராஸாக 4 பீஸையும் ஒரே பாயிண்டில் ஒரே அளவில் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும். 1/2 இன்ச்சு சீம் அலவன்சஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் பீஸ்லேயும் பட்டி பீஸ்லேயும். ஸோ 1/2 இன்ச்சு சீம் அலவன்சஸ் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிடுங்க. இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் போடணும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே 2 லேயர், ஃப்ரண்ட் பீஸ்க்கு கீழே 1 லேயர், இல்லைன்னா ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே 1 லேயர், கீழே 2 லேயர், அது எப்படி வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்னா ரா எட்ஜஸை நம்ம வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து நம்ம கன்சீல் பண்ணிடுவோம் அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல. ஸோ அது வந்து வெளியில் விசிபிளாக வந்து நமக்கு வெளியில் தெரியாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் இதே மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். லைனிங் ப்ளவுஸ்க்கு இதே மெத்தட் யூஸ் பண்ணும்போது ரா எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியாது, உள்ளே ஃபுல்லாக கன்சீல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். தைச்சிட்டு நீங்கள் இதை வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா நீட்டாக வந்து உங்களுக்கு பட்டி ஷேப் வந்து ஃபால் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு. இன்னொரு சைடு பாருங்கள், ரா எட்ஜஸே இல்லாமல் உள்ளே வந்து கன்சீல் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இச்சிங்கெல்லாம் இருக்காது. ஒரு நல்ல ஒரு சில்க் சாரீ எல்லாம் நீங்கள் தைக்கிறீங்க, இல்லாது ப்ரொக்கேட் ப்ளவுஸ் வந்து தான் ஸ்டிச் பண்ணுறீங்க, கொஞ்சம் ரொம்ப குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஆப்வியஸாக அண்டர் பஸ்ஸில் வந்து கொஞ்சம் இச்சிங்காக இருந்தால் நம்மளால் போட முடியாது. வேர்த்து நம்ம கொஞ்சம் இச்சிங் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி டிப் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கீழே வந்து ரா எட்ஜஸை எப்படி கன்சீல் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆப்போசிட் டைரக்ஷனில் மடிக்கணும். கீழே இருக்க லேயரை 1/2 இன்ச் வந்து மேல் நோக்கி மடிப்பீங்க, மேலே இருக்க லேயரை கீழ் நோக்கி 1/2 இன்ச் வந்து மடிக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் மடிச்சுட்டு ஒரு ஓரமாக ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். ஸோ கீழே இருக்க லேயர் 1/2 இன்ச் வந்து நான் உள்ளே மடிக்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச் யூஸ் பண்ணுங்கள். எங்கெல்லாம் எவ்வளோ சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோமோ அவ்வளோ சீம் அலவன்சஸ் தான் யூஸ் பண்ணணும். கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸில் வந்து மிஸ்டேக் வந்துடும். ஸோ அதே மாதிரி மேலே இருக்க லேயரையும் 1/2 இன்ச் வந்து உள்ளே திருப்பி மடிங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு தையல் போட்டால் போதும். ஸோ நீட்டாக அழகாக உங்களுக்கு ரா எட்ஜஸ் எல்லாமே உள்ளே கன்சீல் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடு ஆஃப் த ஃப்ரண்ட் பீஸையும் வந்து பட்டி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைட் ஆஃப் த ஃப்ரண்ட் பீஸ் வந்து பட்டி ஜாயின் பண்ணி கீழே டபுள் ஃபோல்ட் அடிக்கும்போது ஒன்ஸ் வந்து அந்த இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம் இல்லையா, அதோட ஹைட்டும் இதோட ஹைட்டும் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு தடவை நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். பண்ணும்போது நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக் இருக்க சைடு ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டும் ஈவனாக வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. அதே மாதிரி பாடி ஜாயின் பண்ணுற சைடும் ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணும்போது நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறமா வர ஏதாவது மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு சைடு ஜாஸ்தி கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஹூக் பட்டிக்கு வந்து 1.5 இன்ச்சு அகலம், ஹைட்டு வந்து இதோட ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹூக் பட்டி பொறுத்த வரைக்கும் ரைட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக் மேலே இந்த பட்டியை வச்சுட்டு ஒரு தையல் போட்டு
அதை வந்து திருப்பி படிமான தையல் போட்டு உள்ளே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக உள்ளே மடக்கி ஃபுல்லாக அடிச்சிடணும். வெளியில் இந்த ஹுக் பட்டி வந்து தெரியாதபடிக்கு உள்ளே வந்து மடித்து ஒரு ஓரமாக வந்து தையல் போடணும். நீங்கள் போடுற படிமான தையல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹூக் பட்டி மேலே இருக்கணும், ப்ளவுஸ் மேலே அடிச்சிடாதீங்க. ஏன்னா ப்ளவுஸ் மேலே அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தையல் வெளியில் தெரியும். அதனால் அது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக பட்டி மேலே தான் போடணும். ஸோ கீழே ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுட்டு அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி உள்ளே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. உள்ளே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா இங்கே போடுற தையல் எல்லாமே நமக்கு ப்ளவுஸில் விசிபிளாக வெளியில் தெரிகிற ஸ்டிச்சஸ். ரொம்ப இந்த இடத்துல 2 தையல் 3 தையல் போட்டுட்டோன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடம்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடுங்க, எண்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டுருங்க. அண்ட் போடுற தையலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கஸ்ட்டு தையல் வேண்டாம், ரொம்ப பொடி தையலும் வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற தையலை வந்து வச்சு பட்டியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி. அண்ட் அதுக்கப்புறம் ஐப்பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐப்பட்டி வந்து உள்ள ராங் சைடு ஆஃப் த ஃப்ரண்ட் பீஸ் வந்து உள்ளே வச்சு திருப்பி மேலே திருப்பி மடித்து அடிக்கணும். சரிங்களா? இந்த ஹூக் பட்டி அண்ட் ஐப்பட்டியில் வந்து 1/4 இன்ச்சு சீம் அலவன்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 1/4 இன்ச்சை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதுக்கான பொறுமையாக வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. நான் போட்டிருக்க வீடியோ ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். ஐப்பட்டி வந்து ராங் சைடு வச்சு ரைட் சைடு மேலே திருப்பி அடிக்கணும். அப்போ தான் நம்ம ஹூக் போடும்போது அந்த ஐயில் வந்து நம்ம மாட்ட முடியும். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து ஐ வைக்காமல் வி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ப்ளவுஸில் இருக்கிற ஹைட்டுக்கு 1.5 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் வந்து ஒவ்வொரு ஐயும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. 5 ஐ வந்தது. ஸோ 5 ஐ மேலே எம் லைன்லேருந்து மேலே நெக் லைன் வரைக்கும் 5 ஐ வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லீவை வந்து ஈவனாக மடித்து வச்சுட்டு மேலே ஒரு நாட்ச் ஒன்று போட்டுருங்க. போன் பாயிண்ட் கிட்ட ஸ்லீவில் அந்த நாட்ச் போட்டுட்டு இந்த மாதிரி பாடி ஜாயின் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட் மேலே ஸ்லீவ் நாட்ச் போட்ட இடத்த வச்சுட்டு ஸோ ஹாஃப் ஆஃப் த ஸ்லீவை ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒரு சைட் ஆஃப் த ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைட் ஆஃப் த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா, நல்லா கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறமா, ப்ளவுஸில் எந்த மிஸ்டேக்கும் வரல அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஒரு எண்டு ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்டு கம்ப்ளீட் பண்ணலாம். பட் அது வரைக்கும் இந்த மிட் ஆஃப் த ஸ்லீவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எண்டில் கொண்டு வந்து முடிச்சுட்டு அப்படியே துணியை வந்து திருப்பி போட்டுட்டு மிட் ஆஃப் த ஸ்லீவில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எட்ஜில் கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்லீவும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி 2 ஸ்லீவு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது வந்து பாடி வந்து ஜாயின் பண்ணணும். பாடி ஜாயின் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ரா எட்ஜஸ்லேருந்து உள் பக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் எல்லாம் மார்க் பண்ணும்போது, ஸ்லீவ் எல்லாம் மார்க் பண்ணும்போது சீம் அலவன்சஸ் வந்து எவ்வளோ கொடுத்தோம் நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த ரா எட்ஜிலேருந்து 1.5 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் மார்க் பண்ணுற மாதிரி டேப்பை வச்சு ஓரத்துலேருந்து 1.5 இன்ச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் எம் லைன் வரைக்கும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, அப்போ அதெல்லாம் எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கோடு போட்டுட்டு, ஸோ அந்த கோடு மேலேயே ஒரு தையல் போட்டிங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக வந்து உங்களுக்கு வேலை முடியும். உட்காந்து தனித்தனியாக பேக் பீஸில் செஸ்ட் கிட்ட எவ்வளோ இருக்குது, வேஸ்ட் கிட்ட எவ்வளோ இருக்குது, கை ரவுண்ட் எவ்வளோ இருக்குது, ஆமோல் எவ்வளோ இருக்குதுன்னு தனித்தனியாக செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடியும். என்ன நமக்கு தெரியும் இல்லையா, 1.5 இன்ச்சு தான் சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த எட்ஜிலேருந்து நீங்கள் 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்டிங்கன்னா வேலை ஈஸி அண்ட் சிம்பிள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 சைடு பாடி ஜாயினிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஒரு வேளை ரீசைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீசைஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவர்லாக் வந்து எங்கெல்லாம் ஓவர்லாக் போடணுமோ அங்கெல்லாம் வந்து ஓவர்லாக் போட்டுக்கோங்க நீட்டாக.
இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கிராஸ் பீஸ் அடிக்கணும், பயாஸ் வந்து அடிக்கணும். பயாஸோட அகலம் வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அண்ட் லென்த் வந்து உங்களோட நெக் லென்த் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு ரெண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்கோ எடுத்துக்கோங்க. இந்த பயாஸ் கட் பண்ணும்போது ஃபேப்ரிக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற இடத்துல வந்து கட் பண்ணணும். அப்போ தான் இதை வந்து நம்ம இந்த நெக்கை அடிக்கும் போது நீங்கள் நாச்சஸ் போட்டு உள்ளே திருப்பி விடும்போது நீட்டாக அழகாக உங்களுக்கு ஷேப் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு பிட்டையும் வந்து அடுத்தடுத்த பிட்டோட நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ராஸ் பீஸ் வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு எட்ஜ், நெக்கோட ஒரு எட்ஜ் எடுத்துக்கோங்க. ஸோ ரைட் சைட் வந்து மேலே இருக்கணும், ப்ளவுஸோட ரைட் சைட் மேலே இருக்கணும். ஒரு நெக் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ராஸ் பீஸோட ராங் சைடு மேலே இருக்கணும், ப்ளவுஸோட ரைட் சைட் மேலே இருக்கணும், க்ராஸ் பீஸோட ராங் சைட் மேலே இருக்கணும். ஸோ நெக்கில் நம்ம கொடுத்துருக்க சீம் அலவன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த பயாஸ்லேயே போதுமான அளவுக்கு 1.5 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் அந்த 1/2 இன்ச் மெயின்டைன் பண்ணி ரெண்டையும் ஒரே பிளேஸில் ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒரு எண்டு ஸ்டார்ட் பண்ணால் இன்னொரு எண்டில் கொண்டு வந்து எண்ட் பண்ணணும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பயாஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ப்ளவுஸுக்கு. ஒரு எண்டில் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீட்டாக இன்னொரு சைடு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 4 தடவை திருப்பி திருப்பி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறமா நாச்சஸ் வந்து போடணும். நாச் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு ஒரு நாச் போடுங்க. ஒரு சின்ன சின்ன கட் வந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற நாச் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ போட்டோம் இல்லையா அந்த 1/2 இன்ச்சு தையல், அந்த தையலுக்கு முன்னாடியே நாச் வந்து முடிஞ்சிடணும். அந்த தையலை டச் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா
இந்த ப்ளவுஸே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ நாட்ச் போடும்போது ரொம்ப பொறுமையாக கவனமாக இருங்க. ஏன்னா நம்மளே அறியாமல் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி கட் பண்ணிடுவோம். அப்போ கட் பண்ணும்போது என்ன ஆகும், திருப்பி உட்காந்து அதை நம்ம ஆல்ட்ரு பண்ணுற மாதிரியான வேலையெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கணும். ஸோ எப்போவுமே ஒரு வேலையை நம்ம செய்யும்போது கவனமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை திருப்பி ரீஒர்க் பண்ணணுன்ற அவசியம் வந்து இல்லை இல்லைங்களா? ஸோ ஞாபகம் வச்சுட்டு பொறுமையாக நீட்டாக குட்டி குட்டி நாட்சை 1.5 இன்ச் கேப் டிஸ்டன்ஸில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் நாட்ச் போட்டுருங்க. நாட்ச் போட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போ போட்டிருக்க இந்த நாட்ச் இந்த 1/2 இன்ச்சு தையலை கன்சீல் பண்ணுற மாதிரி அந்த பயாஸ் துணியை வந்து மடித்து அடிக்கணும். ஸோ நான் எப்படி மடிக்கிறேன் அப்படின்றத வந்து பாருங்கள். ஒரு தடவைக்கு 2-3 தடவை. ஏன்னா எல்லாத்துக்குமே கிராஸ் பீஸ் அடிக்க தெரியும். கிராஸ் பீஸ் அடிக்க தெரியாதவங்க வந்து இருக்க வாய்ப்பில்லை. மேபி நீங்கள் ப்ளவுஸு தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கலாம். ஒரு தடவைக்கு 4 தடவை இதை செக் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நாட்ச் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அந்த 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பயாஸை வந்து நீங்கள் ஒரு சைடு மேலே எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்க இந்த ரா எட்ஜஸை உள்ளே நேராக வச்சுட்டு பயாஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு நீங்கள் மடிக்கணும். மடிக்கும்போது உள்ளே அந்த ரா எட்ஜஸ் எல்லாமே வந்து கன்சீல் ஆகிற மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு ஒரு ஓரமாக தையல் போடணும். இந்த பயாஸோட எட்ஜில் தையல் போடணும். ஸோ இப்படி தையல் போடும்போது அந்த நெக்லைன் வந்து இருக்கிற அந்த ரா எட்ஜஸ் எல்லாமே உள்ளே கன்சீல் ஆகிடும். ஒரு எண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னும் 2 கொண்டு வந்து முடிச்சு வைங்க. அதாவது எண்ட் பண்ணுங்கள். பேக் ஸ்டிச் போடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடணும், எண்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடணும். இந்த நாட்டஸ் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஷேப் ஆஃப் நெக்கு கொடுத்தாலும் அந்த ஷேப்புக்கு வளைஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நாட்டஸ் வந்து நம்ம போடுறோம். இது எல்லாமே ஒரு பேசிக்கான விஷயம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் புதுசாக யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த பயாஸை வந்து மடித்து அடித்ததுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் துணி பாக்கி இருக்க வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த பயாஸை திருப்பியும் நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி எம் பண்ணணும். எம்மிங் வந்து பண்ணணும். மேனுவலாக எம் பண்ணலாம், மிஷின்லேயும் வந்து எம் பண்ணலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து எம்மிங் மிஷின் உங்களோட டேபிள் டாப் மிஷினில் எம்மிங் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த எம்மிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையிலே வந்து எம் பண்ணுற மாதிரி இருக்கும். டேபிள் டாப் மிஷின் யூஸ் பண்ணி எப்படி எம் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ரீலும் நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் தட். எம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் மிஷின் டேபிள் டாப் மிஷினில் ஆல்ரெடி இருக்குது. ஹூக் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஹூக் வந்து 5 ஹூக் வந்து நான் இதில் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஹூக் வச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு எப்படி அவுட்கம் வந்துச்சு அப்படின்றத வந்து நான் முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஐ ஹோப் கான்ஃபிடெண்ட்டாக தெரியும் இந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்க போகுதுன்ட்டு. இந்த ப்ளவுஸ் எனக்கு கிடையாது, ஒன் ஆஃப் த கஸ்டமர் தான். ஸோ போட்டு ஃபீட்பேக் என்ன சொன்னாங்க அப்படின்றது முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ இந்த வீடியோஸ் யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு. பார்க்கலாம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். சரிங்களா? ஸோ மேலும் ப்ளவுஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். யூ கேன் கனெக்ட் மீ த்ரூ த யூடியூப். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பர்டிகுலராக எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு 1-2 டவுட் தான் இருக்குது அப்படின்னாலும் உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவீங்களான்னா டெஃபினட்டாக இல்லைங்க. ஸோ நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்கள் பாருங்கள். ஒரு வேளை ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் புரியும் அப்படின்ட்டு. புரியலன்னா மெசேஜ் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஆல்.